Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்னைக்கு சித்திரக்கனி ஸ்பெஷல்ஸ்ல நம்ம பைனாப்பிள் வச்சு ஒரு சூப்பரான மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் எங்க வீட்டோட வெரைட்டி ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ இந்த மோர் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன பைனாப்பிளை நல்லா தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா 1 கப் தயிரும் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த டிஷ் ரொம்ப இனிப்பாக தான் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், சீரகம், பச்சை மிளகாவோட நம்ம கொஞ்சம் பைனாப்பிள் பீசஸையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். பைனாப்பிள் சேர்த்து அரைச்சாதான் இந்த டிஷ்ஷுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு ஸ்பெஷலாக இருக்கும். இப்போது பைனாப்பிள் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1.5 டீஸ்பூன் சுகர் நான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இப்போ இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கொதித்து வந்ததுமே நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு எடுத்து வச்சுருக்கிற தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் சேர்க்கும்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே தயிர் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ இந்த பைனாப்பிள் மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற மோர் குழம்பு மேலே அந்த தாளிப்பை அப்படியே சேர்த்து விட்டுருங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பரான பைனாப்பிள் மோர் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.